ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களது ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கும் உங்களது வாழ்க்கையை செழிப்புறவும் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2மே கேட்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கடினம். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா, கடினமாக இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் தேதி மே மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது 9 குடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் 2ஆம் இடத்துல புதன் மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது யோகமான அமைப்புங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும். இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட நீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்துவதை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு புகழ்மிக்க நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனக்கு சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது செல்வாக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் அதிகரிக்கும். பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை இன்றைய தினம் சாதித்துக் கொள்ள முடியும். எனவே ஆற்றலானது, பேச்சாற்றலானது இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது. அதன் மூலமாக நீங்கள் அதிகமான காரிய வெற்றிகளையும் நல்ல ஒரு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவங்க நலனில், மற்றவங்க பொது நலனில் நீங்கள் அக்கறை காட்டுறது இன்னைக்கு உங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயமாக அமைந்துவிடும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் யாரையும் இந்த அதை செய்யணும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்றைய தினம் மற்றவங்களும் உங்களை பார்த்து விரும்புகிறத செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு சொத்து தகராறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சொத்து தகராறுகள் எல்லாமே நீங்கும். சொத்து பேரங்கள் இன்னைக்கு முடிவாகும். நல்ல லாபகரமான சூழ்நிலை தான் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு சக்தி மிக்க, ரொமான்ஸ் மிக்க ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. மனம் கவர்ந்தவருடன் இனிமையான காதல் வாழ்க்கை இருக்கிறது. எனவே இன்றைய தினம் அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு கட்டாயப்படுத்தலும் இன்னைக்கு உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் செய்யக்கூடாதுங்க. இதை செய், அதை செய், இதை தான் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நகைச்சுவையாக இன்னைக்கு பேசுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக கண்டிப்பாக நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் அதிகமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவாங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனம் குறைந்த காதலர்
சிலர் அவருடைய உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகிறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் டிராஃபிக்கில் மாட்டுறது போன்ற சின்ன சின்ன எரிச்சல் மிக்க சில நிகழ்வுகள் நடைபெறலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறாமல் போகலாம். இன்றைய தினம் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது சுற்றத்தாருடன் பழகும் பொழுது அண்டை வீட்டாருடன் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனாலும் உங்களது திருமண வாழ்க்கையில் யாரும் எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திக்க முடியாதுங்க. சிக்கலை ஏற்படுத்த முடியாது. இன்றைய தினம் உங்கள் பந்தத்தை திருமண பந்தத்தை அசைக்க முடியாது நண்பர்களே. எனவே இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைய தினம் வீட்டில் சில குழப்பங்கள் இருக்கலாம். சின்ன சின்ன குழப்பங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை வித்துட்டு புதிய சொத்து வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்கு. வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. திருமணத்திற்கான நேரம் இப்போ வந்திருக்குங்க. எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. மனசில் புது விதமான சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய ஏற்படுங்க. உங்கள் ஃபியூச்சருக்காக சில முக்கியமான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் பொறுமையோடு நீங்கள் செயல்பட நினைச்ச காரியங்களில் நினைச்ச வெற்றிகளை பெறுவீங்க. எனவே பொறுமையை கடைபிடியுங்கள். இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், பதட்டப்படக்கூடாதுங்க. மனதில் உத்தியோகமான நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இன்னைக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் அளப்பரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பயணங்களின் போது உங்களுடைய முக்கியத்துவம் என்ன, பயணங்களுக்கு எதுக்காக போறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொள்வது பயணங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே பயணங்கள் செய்யும் பொழுது உங்களது வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் தன்னம்பிக்கை பேச்சாற்றல் ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய புத்திர பாக்கியம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணாங்க. ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மனசுல நல்ல நல்ல புதிய சிந்தனைகள் இன்னைக்கு உருவாகும். எனவே அது குறித்து யோசிங்க. உங்க ஃபியூச்சருக்கான முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அருமையான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களின் போது பயணங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு வாய்ப்புகள், அதாவது எதிர்காலத்தை வளமாக்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பொறுமையோடு செயல்படுங்க. நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். மனதில் உத்வேகம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மேலும் தைரியமாக செயல்படுவீங்க. அது உங்களது காரியங்களில் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும். எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.